நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன மாதிரியான அவல நிலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்றத ஒரு விஷயமா சொல்லிட்டு வராரு. ஸோ அந்த வகையில நேத்து என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தோம்னா வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு இடத்துல வச்சாங்க, நிறைய பெண்களை கூப்பிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இப்ப திருப்பூர்ல வைக்க போறாங்கன்னா அதுல லட்சக்கணக்கான பெண்கள் வர்றதா ஒரு உருட்டு விட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தியும் ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் என்னெல்லாம் வேலை பண்ணியிருக்காரு, 4.5 வருஷம் ஆயிடுச்சு, எதுவுமே பண்ணாம இப்ப ஏதோ பண்ணிட்டு இருக்காராமே, அது என்ன அப்படின்றத பத்தியா நேற்று பேசியிருக்காரு. அது என்னன்றத இந்த பதிவுல பாத்துருவோம். ஆமா, சமீபத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சி போய் மேடை ஏறி பேசி வீராப்பா ஒரு ஓப்பன் சேலஞ்ச் எல்லாம் விட்டாரு. அதுக்கு பதில் தர விதமா பழனிசாமி அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, இவ்வளவு பேசுற நீங்க கள்ளக்குறிச்சியே என்னுடைய தலைமையில ஆட்சி இருந்தப்பதான் உருவாச்சுன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதிமுக ஆட்சி எந்த அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு அப்படிங்கறத கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை நீங்க போய் பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு தரமானதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு பேசியிருக்காரு. முக்கியமா அவர் பல இடங்கள்ல முதல்வரை ரொம்ப டைரக்டாவே தாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ஆசிரியர்கள் பிரச்சனை போகுது, இன்னொரு பக்கம் செவிலியர்கள் பிரச்சனை போகுது. மக்கள் எல்லாம் இங்க இவ்ளோ திண்டாடிக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க கொஞ்சம் கூட எதை பத்தி யோசிக்காம காலரை தூக்கி விட்டுட்டு நாங்க சிறந்த ஆட்சி கொடுக்குறோம்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் இதை அடுக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. இதே சேலஞ்ச் தான் அவர் விட்டுருக்காரு. கள்ளக்குறிச்சியில ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அதுல எங்களுடைய ஆட்சியை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது, நாங்க ரொம்ப சிறப்பான ஆட்சி கொடுத்திருக்கோம், யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சி இது, யாரு என்ன சொல்றாங்கன்னு பாத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விட்டுட்டு சவால் விட்டாரு. அதை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நாளுக்கு நாள் பெண்களுக்கான இந்த பாதுகாப்பு அப்படின்றது கேள்விக்குறியா தான் இருக்கு. கரூர் மாவட்டம் குளித்தலையில பார்த்த அப்படின்னா ஒரு 7 வயது சிறுமி விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த வழியா வந்த ஒரு குடி போதையில் இருக்கிற ஒரு இளைஞன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த 7 வயது சிறுமிய தனியா கூட்டிட்டு போய் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபடுத்திருக்காரு. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஆட்சியில நாங்க சிறப்பான ஆட்சி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வீரவசனம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம வெல்லும் தமிழ் பெண்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் சொல்லிட்டு அங்கங்க ஒரு கட்சி நிகழ்ச்சி நடத்துறீங்களா இல்ல விளம்பர நிகழ்ச்சி நடத்துறீங்களான்னு தெரியல, அத்தனை நிகழ்ச்சி நடத்துறீங்க, ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் பெண்கள் வராங்கன்னு கேட்டா கிடையாது, காசு கொடுத்து நீங்க கூட்டிட்டு வரீங்க, அதுவும் சிறப்பானதா இருக்கான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா அவங்கள கவரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு பை வச்சிருக்காங்க. அந்த பையில ஸ்நாக்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ், மிக்சர், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க. 4.5 வருஷமா பெண்களுக்கு எதுவுமே பண்ணாம கடைசி ஆட்சி முடிகிற நேரத்துல இதை பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்காரு. ஆமா, கிட்டத்தட்ட இந்த ஒரு பை, அதாவது அந்த ஸ்நாக்ஸ் பேக் அப்படிங்கறத மட்டும் பார்த்தோம்னா எப்படியும் ஒரு 250 இருந்து 300 ரூபாய் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த ஈவெண்ட்ல 1.5 லட்சம் மகளிர் கலந்துக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வளவு மகளிர்களுக்கு இவ்வளவு லட்சம் செலவு பண்ணி இந்த ஸ்நாக்ஸ் பை கொடுக்கறதா இருக்கட்டும், காசு கொடுத்து அவங்களை வரவழைக்கிறதா இருக்கட்டும், இவ்வளவுத்தையும் ஓவராலா கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபாய் இந்த ஈவெண்ட்டுக்கு செலவா இருக்குன்னு சொல்றாங்க. 4 கோடியா? ஆமா, அதுவே கம்மி தான். இன்னும் எக்ஸ்ட்ராவாலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அங்கங்க அந்த கொடி கம்பம் நடணும், எங்க பார்த்தாலும் கட்சி கொடியை வைக்கணும், பேனர் வைக்கணும், எவ்வளவு செலவு இருக்கு. இது எல்லாமே கோடி கணக்குல போயிருக்கும். இந்த காசுல பாதியை எடுத்து தூய்மை பணியாளருக்கு கொடுத்திருந்தாலே பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இல்லனா செவிலியர்களுக்கு கொடுத்திருக்கலாம், ஆசிரியர்களுக்கு கொடுத்திருக்கலாம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு திமுக வெத்து விளம்பரத்துக்காக பயன்படுத்துதோங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இப்ப இன்னொரு பக்கம் பார்த்த அப்படின்னா இந்த கூட்டணி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்ப பார்த்தாலும் இந்த திமுக இருக்கிற நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்க, பாஜக அதிமுக கூட்டணி சரியில்லைப்பா, அவங்க பொருந்தா கூட்டணி, நீங்க வேணா பாருங்க அந்த கூட்டணி உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நாளுக்கு நாள் சொல்லிட்டே தான் இருக்காங்க. பல ஊடகங்கள்ல பார்த்த அப்படின்னா இதுதான் பேசு பொருளாவே போயிட்டு இருக்கு. ஆனா திமுக கூட்டணி உடையுமா, திமுக கூட்டணியில என்ன சலசலப்பு இருக்கு அப்படின்றத பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஏற்கனவே இந்த காங்கிரஸ் தாவேக்காவோட இணையறதா இருந்தது. அந்த பேச்சுவார்த்தை இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு. தலைமையகத்துல கேட்டு நாங்க ஒரு குழு அமைச்சிருக்கோம், அந்த குழு அமைச்சது மூலமா என்ன முடிவு அப்படின்றத சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில கொடுத்திருக்காங்க. தலைமையகத்துல இருந்து ஒரு பதில் வந்திருக்கு. இது தொடர்பா நம்ம செல்வ பிறந்தகை அவர்கள் கிட்ட கேட்கும் போது அவர் என்ன பதில் சொல்லிப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன திமுக ஆட்சியில இருக்கவங்க வேற என்ன சொல்ல போறாங்க, ஏதாவது நல்ல வார்த்தையா சொல்ல போறாங்க, வழக்கம் போல நாங்க நல்ல உறவு கள்ள உறவு கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதேதான் இங்கேயே சொல்லியிருக்காரு. என்னன்னா எங்க கூட்டணி ஆட்சியை யாரும் விமர்சனம் பண்ண முடியாது, திமுக கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் எங்களை இழிவா பார்த்தாலும் கூட நாங்க திமுக கூட்டணியில தான் இருப்போம், நாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான உறவு, கள்ள உறவுலாம் வச்சுக்க மாட்டோம் மத்த கட்சி மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் ரீவைன் பண்ணி பார்த்தா ஹிஸ்டரி அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஊசலாட்டமே கிடையாது. என்ன ஊசலாட்டம் இருக்கு? இப்போ நான் பல முறை சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் பேரியக்கம் உறவு என்பது உண்மையான உறவு, கள்ள உறவு கிடையாது, நல்ல உறவு. சில பேர் மாதிரி இப்போ தெரியாம டெல்லியில போய் பார்த்துட்டு முகத்துல துணியை போட்டு வர்றது கிடையாது. இன்னைக்கும் அடிச்சு சொல்றேன், எஃகு கோட்டை மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் பேரியக்கம் வலிமையா இருக்கு கூட்டணி.
இந்தியா கூட்டணி யாரும் சிதைக்கவும் முடியாது, யாரும் அசைத்து பார்க்க முடியாது. இப்போ செல்வ பெருந்தகை அவர்களா இருக்கட்டும், இல்ல விசிகாவை சேர்ந்த திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பாக்குறப்ப எனக்கே என்ன டவுட் வருதுன்னா, நீங்க நிஜமாலுமே மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்றதுக்காக இந்த கூட்டணியில சேர்ந்தீங்களா, இல்ல நமக்கு சீட்டு கிடைச்சா போதும்பா நம்ம ஜாலியா செட்டில் ஆயிடலான்ற மாதிரி வெயிட் பண்ணீங்களான்ற மாதிரி டவுட் வருது இல்லையா? இது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. முதல்வர் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த ஓப்பன் சேலஞ்ச் விட்டார் இல்லையா, நான் கூட தான் பல வருஷமா முதல்வர்கிட்ட ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கேட்கிறேன், அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. நான் ஏற அதே மேடைக்கு முதல்வரும் வர முடியுமா, மேடையில என்ன நேருக்கு நேர் சந்திக்க முடியுமா, அதிமுகவை பத்தி முதல்வர் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன், ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு முதல்வர் பதில் சொல்லுவாரா? இவ்வளவு நீங்க வாக்குறுதி எல்லாம் கொடுத்தீங்க, அதை பத்தியே இன்னைக்கு வரைக்கும் பதில் வரல. நீங்க என்ன பண்றீங்கன்னா 95% அதிமுக பண்ண எல்லா திட்டங்களுக்கும் நீங்க ரிப்பன் வெட்டி ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையவே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பேலன்ஸ் 5% வச்சுதான் நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா, அப்படியா இப்படியான்ற மாதிரி பில்டப் எல்லாம் கொடுக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, மேடை ஏறி சரிக்கு சமமா என் கூட நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அதுல முதல் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நீட் ரத்து அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களா, அது என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்குறியோட அவருடைய அந்த ட்வீட்டை முடிச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் திமுகவை சேர்ந்தவங்க பதில் சொல்லுவாங்களான்றதா இப்ப டவுட்டா இருக்கு. அதை கேட்டா ஒரே ஒரு வார்த்தையில, அதாவது ஒரே ஒரு வரியில சொல்லிட்டு போயிடுவாங்க, அந்த ரகசியம் எங்களுக்கு தாங்க தெரியும், அதெல்லாம் வெளியில சொல்றதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, திமுக ஒரு பக்கம் இருக்கு, அதிமுக ஒரு பக்கம் இருக்கு, நாத்தாக்கா ஒரு பக்கம் வந்து அவங்க ஏதோ ஆடு மாடு மாநாடு, மரங்கள் மாநாடு அப்படி இப்படின்னு போட்டு ஒரு பக்கம் முன்னேறிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா, குறுக்க அந்த கௌஷிக் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி தாவேகா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஏற்கனவே விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதை எதை வச்சு சொல்லியிருக்காரு அப்படின்ற அந்த ஒரு கருத்து கணிப்பு இப்போ ஊடகங்கள்ல பரவிட்டு இருக்கு. ஏன்னா திமுகவை பொறுத்தவரை திமுக வந்து சிறுபான்மையினருக்கான கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்ல, இப்ப தாவேகா வந்து அவங்க என்ன சொல்றாங்க, கிறிஸ்துவர்களுடைய வாக்குகள் நாங்க தான் எடுப்போம், நாங்களும் சிறுபான்மையினருக்கான கட்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து அர்ஜுன் சம்பத் எப்படி கலாச்சிருக்காரு அப்படின்னா, பேய்க்கும் சண்டை, இந்த 2 பேரும் கிறிஸ்துவர்களுடைய ஓட்டை வாங்குறதுக்காக கிறிஸ்துவர்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கலாச்சிருக்காரு. இப்போ திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பெரிய போட்டி. நம்முடைய ஐயா ஸ்டாலின் மற்றும் அவருடைய புதல்வர் உதயநிதி இவங்கெல்லாம் நாங்க தான் கிறிஸ்தவர்களை காப்பாத்துறோம், இயேசுநாதர் கூட கிறிஸ்தவரை காப்பாற்ற முடியாது. கிறிஸ்தவரை காப்பாத்துறது யாருன்னா உதயநிதியும் ஸ்டாலின் தான். ஏன்னா கிறிஸ்தவர்கள் ஓட்டை யார் வாங்குறதுன்னு போட்டி வந்துருச்சு, பேய்க்கும் பிசாசுக்கும் சண்டையாகி போச்சு. இப்போ தாவேகா அவங்களும் கிறிஸ்துமஸ் விழா, இந்த அரசியல் கட்சிகள் கிறிஸ்துமஸ் விழா நடத்துகிறது. அந்த கிறிஸ்துமஸ் விழாக்களிலே கிறிஸ்துமஸ் விழாவில் அரசியல் பேசுறாங்க. அதுல வந்து இப்ப புதிய நம்முடைய ஜோசப் விஜய் தான் கிறிஸ்தவர்களை காப்பாற்றுவார், கிறிஸ்தவர்கள் ஓட்டு பூரா ஜோசப் விஜய்க்கு தான் விழுகும். 2 பேரும் மாறி மாறி போட்டி போட்டுக்கொண்டு கிறிஸ்தவ மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஜோசப் விஜயும் ஏமாத்துறாரு, உதயநிதியும் ஏமாத்துறாரு. முக்கியமா வந்து அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து சொல்றது என்ன அப்படின்னா, தாவேகானால எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாதுங்க அப்படின்னு. ஆனா கொஞ்சம் அப்படியே அந்த பக்கம் பார்த்தோம்னா திமுகவுக்கு இந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது பெரும்பான்மையா பிரியுமோ, ஏன்னா இப்ப வாக்கு வங்கிக்காக தான் அவங்க சிறுபான்மையின மக்களை எந்த அளவுக்கு ஏமாத்தி கைக்குள்ள வச்சுக்கணும்னு பாக்குறாங்கன்றது நமக்கு தெரியும். இப்ப அதுவும் பிரியுது அப்படின்னா பிரச்சனை பாவம் திமுகவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் போய்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் தாவேகானால யாருக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறது.